மக்களே, நாளுக்கு நாள் சாட்டையினுடைய ஒப்பாரியும் நாம் தமிழனுடைய ஒப்பாரியும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. என்ன அப்படின்னா, நேத்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்டதுல இருந்து சாட்டையினுடைய ஒப்பாரி ஸ்டார்டிங் ஆயிருச்சு. முதல் முறையாக சட்டமன்றத்துல ஏழை மக்கள் என நடுத்தர மக்கள் என சாதாரண மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே கோட்டையில அமர்ந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய தொகுதிக்கு செல்லவும், மக்கள் இருக்கக்கூடிய குறைகளை கேட்கவும், அங்க இருக்கக்கூடிய குறைகளை ஆய்வு செய்யவும் வந்து சரியான வாகனங்கள் இல்ல. லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கான தேவைகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு வாகன வசதி செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் வந்து லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை நம்மளால அமைக்க முடியும் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்டதுல இருந்து சாட்டையுடைய கதர் ஸ்டார்டிங் ஆகி கதை ஆரம்பிச்சிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க என்னென்ன கார் யூஸ் பண்றாங்க, ஏன்னா சீமான் அவர்களுடைய 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து காட்டின சொத்தின் மதிப்பு எவ்வளவு, 2026ல அவங்க காட்டியிருக்கிற சொத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, சாட்டையினுடைய ஒப்பாரி நாளுக்கு நாள் அதிகரிச்சிருச்சு. குறிப்பா சொல்லப்போனா சாட்டையினுடைய ஒப்பாரி, நம்ம கரிக்கஞ்சி கார்த்திகனுடைய ஒப்பாரி, இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருச்சு. நேற்று நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வந்த எளிய மக்கள் என நடுத்தர மக்கள் இன்னைக்கு அதிகமா வந்து சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்காங்க. அவங்ககிட்ட அதிகமாக வசதிகள் இல்ல, ஏன்னா கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமா வசதிகள் இல்லை அப்படின்ட்டு அவங்க தொகுதிக்கு சென்று ஆய்வு செய்யவும், மக்களை சந்திக்கவும் என அரசாங்கத்திலிருந்து கார் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. கார் வழங்கப்படும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு ஒழிய புஷ்யானந்த் பேர்லையும் ஆதவர்ஜுனா பேர்லையும் நிர்மல்குமார் பேர்லையும் வாங்கி கொடுக்கப்படும் சொல்லல. கார் அரசாங்கத்தின் பேர்ல வழங்கப்படும். அவங்க ஆட்சியில அதிகாரத்துல பதவியில் இருக்கும் வரைக்கும் தான் அந்த கார் யூஸ் பண்ண முடியும். அவங்க ஆட்சியில் இல்ல, நாளைக்கு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த கார் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடும். விஜய் அவர்கள் வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவங்களுடைய பேர்ல தனிப்பட்ட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி கொடுக்க போறது மாதிரி கதர்னு கதறாரு நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியை சார்ந்த கொத்தடிமை சாட்டை அவர்கள். இப்ப என்ன மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல்ல கூட என்ன வெற்றி பெற முடியாம, ஒரு தொகுதி கூட நீங்க ஜெயிக்க முடியாத, ஜெயிக்க வக்கு இல்லாத நீங்களே இனோவால போகும்போது, ஏன்னா ஃபார்ச்சுனர்ல போகும்போது, ஏன்னா மெர்சிடிஸ் பென்ஸ்ல போகும்போது, ஏன்னா இசூஸ்ல போகும்போது, ஏன்னா மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஆட்சியில அதிகாரத்துல கோட்டையில மக்கள் சேவைக்காண்டி உட்கார்ந்து இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் போகக்கூடாதா? அரசாங்க பதவியில இருந்துட்டு அரசாங்கத்தின் சார்பாக மக்கள் குறைகளை கேட்க போறதுக்கு அரசாங்கம் வாகனம் கொடுக்கறது தப்பா அப்படின்னு இன்னைக்கு பொதுவான கேள்விகள் இன்னைக்கு எழுந்திருக்கு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே பொதுவாக ஒருத்தன்ட்ட காசு இல்ல, ஒருத்தன்ட்ட வறுமை நிலைமையில இருக்கான், ஒருத்தனுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா தான் ஒருத்தன் திருடுவான். அதுதான் திருட்டுக்கு முதல் காரணமாக அமையும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இது வரைக்கும் பல நின்று கொட்டை போட்ட திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இவங்க எல்லாம் ஃபார்ச்சுனர் வச்சிருக்காங்க, பென்ஸ் வச்சிருக்காங்க, ஏன்னா எல்லாமே வச்சிருக்காங்க, சொகுசா அனைத்து வசதிகளும் கொண்டு அவங்க வச்சிருக்காங்க. ஆனா முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்கள், இந்த நடுத்தர மக்கள்கிட்ட கார் இல்லை. அப்ப லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும், ஏன்னா அவன் வந்து மக்கள் படத்துக்கு ஆசைப்படக்கூடாது, கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனர் வாங்கணும், இந்த மாதிரி ஃபார்ச்சுனர் நம்மளும் போகணும், இந்த மாதிரி இனோவா நம்மளும் போகணும், இந்த மாதிரி நம்மளுடைய தொகுதி பணிகளை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாகனம் தேவைப்படும் அப்படின்ட்டு மக்கள் பணத்துல கை வச்சிடக்கூடாது, மக்கள் பணத்தை தொற்றக்கூடாது, அந்த எண்ணம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் சிறப்பான ஒரு திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தவறு? நீங்க 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினதுக்கு அது மக்களுடைய பணத்துல வாங்கிட்டீங்க, திரள் நிதியில வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க என்ன உங்க ஆத்தா பார்த்தா தாலி எடுத்தா வாங்கலாம் அப்படின்னு சீமான் சொன்னார்ல. நீங்க வாங்கினாக்கா உங்களுக்கு அவ்வளவு ரோசம் வருது, அவ்வளவு கோபம் வருது கேட்டா. இது மக்கள் பணிக்கு மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து என்ன மக்களை சந்திக்கிறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் போறதுக்கு கார் வாங்கி கொடுத்தாக்கா உங்களுக்கு பவுர்லாம் எரியுது. ஏன் கலெக்டர்கள்ட்ட கார் இல்லையா? தனிப்பட்ட முறையில் ஏன் அவங்க கார்ல வர வேண்டியதானே? ஏன் அரசாங்கம் கார் வாங்கி கொடுத்துருக்கு? காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கார் இல்லையா? ஏன் அவங்க கார்ல வர வேண்டியதானே? ஏன் அரசாங்கம் கார் வாங்கி கொடுத்துருக்கு? தாசில்தார்கள் ஆணைகள்ட்ட எல்லாம் கார் இல்லையா? ஏன் அவங்க கார்ல வர வேண்டியதானே? ஏன் வந்துட்டு அரசாங்கம் கார் வாங்கி கொடுக்குது?
மக்கள் தேவைக்காக மக்களுடைய சேவைக்காக வாங்கி கொடுக்குது. அது மாதிரிதான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கார் வாங்கி கொடுக்குறாரு நம்மளுடைய முதலமைச்சர். இப்ப உங்களுடைய அண்ணன் சீமான் எத்தனை கார் மாத்திட்டாரு? ஏன்னா முதல்ல இஷ்யூஸ்ல வந்தாரு, அப்புறம் ஃபார்ச்சுனர்ல வந்தாரு, இப்ப மெர்சிடிஸ் பென்ஸ், ஏன்னா அவங்களுடைய மனைவிக்கு இனோவா. இதெல்லாம் யாரு அப்பம் காசு? திரள் நிதி மக்கள்கிட்ட திருடுன காசு அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றான். ஏன்னா திரள் நிதி வாங்கி நீங்க பென்ஸ் வாங்கவும், ஏன்னா இனோவா வாங்கவும், ஃபார்ச்சுனர் வாங்கவும் கேட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இது வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது காரு. என்ன காரு? மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்களாம். கொண்டு வந்து வம்பா கொண்டு வந்து வாங்கி நிப்பாட்டு போயிட்டாங்களாம். சரி, காரு மெர்சிடிஸ் பென்ஸ் தான் கொண்டு வந்து நிப்பாட்டு போனாங்க. அது எப்படி அவங்களோட எல்லா வண்டிக்கும் 8 8 8 8ன்னு வருது? சரி, ஒருத்தர் கிஃப்ட் பண்றான்னா அவனும் வந்து 8ஆம் நம்பர் போட்டு வாங்கி கொடுத்துட்டு போவாங்களா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பில இருந்து நெய் விடுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையாத்தான் இருக்கு நாம் தமிழ் கட்சி சொல்ற கதை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய சீமான் அவர்களுடைய சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. அது என்னன்னு பாத்துருவோமா? அசையும் சொத்து, சீமான் அவர்களுடைய சொத்து மதிப்பு அசையும் சொத்து 31,06,500. ஏன்னா அசையாத சொத்துக்கள் ஏதும் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்தமா நிலம் கிடையாது. மனைவி கைல்வெளி அவர்களுக்கு வந்து அசையும் சொத்து அப்படின்னு 63,25,000 ரூபாய், அசையாத சொத்து அப்படின்னு ஒரு 25,30,000 ரூபாய். இதுதான் வந்து 2021 இவ காட்டின சொத்தோடைய மதிப்பு. ஆனா 2026 அப்படியே டபுளாக மாறி இன்னைக்கு நிக்குது. எப்படி வந்துச்சு? நீங்க பணம் அடிச்சீங்களா? எது பிசினஸ் பண்றீங்களா? உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு? சொந்தமா வீடு இல்லைங்கிறீங்க, ஏன்னா சொந்தமா நிலம் இல்லைங்கிறீங்க. ஆனா சொத்து மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது. எப்படி போகுது? இப்ப 2026 சொத்து மதிப்பு எவ்வளவு பார்ப்போமா? 2026 சொத்து மதிப்பு சீமானவர்கள் சொன்னதுதான். என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, கையில ஒரு 50,000 ரொக்கமா இருக்கு, வங்கி கணக்கா 7,72,000 ரூபாய் இருக்கு. சீமானவர்களுக்குன்னு தனிப்பட்ட நகை வந்து ஒரு 150 கிராம் இருக்கு, அது வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கு. மொத்தமாவே சீமானவர்களுக்கு ஒரு 39,80,000 ரூபாய் தான் மொத்த சொத்து மதிப்பு இருக்கு. ஆனா அவங்களுடைய மனைவி பேர்ல 2021 மனைவியினுடைய சொத்து காமிட்டாங்களா? இப்ப 2026 மனைவியினுடைய சொத்தை பாருங்க. மனைவி கைல்வெளிக்கு ஏன்னா கையில 35,000 ரூபாய் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. கையில 35,000 ரூபாய் இருக்கு, ரொக்கமாக வங்கி கணக்குல 5,27,000 ரூபாய் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பங்குச்சந்தை முதலீடு வந்து ஒரு 3,50,000 ரூபாய் வந்து பங்குச்சந்தையில போட்டு வச்சிருக்காங்க. இந்த அம்மா 2 கார் வச்சிருக்காங்க. ஒரு காரினுடைய விலை 25 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க, ஒரு காரினுடைய விலை 4 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,600 கிராம் நகை, தங்க நகை, கிட்டத்தட்ட 200 பவன். அந்த 200 பவன் நகை மட்டுமே இன்னைக்கு 23 கோடி ரூபாய். கைல்வெளி அவர்கள் திருமணமாகி வரும்போது ஒரு பொட்டு தங்கம் கூட கொண்டு வரல அப்படின்னு தம்பிகள்லாம் கூவிக்கிட்டு இருக்கும்போது, எப்படி கண்ட 2021 2026 200 பவன் நகை எப்படி வந்துச்சு? இது யாரு அப்பமிட்டு காசு? திரள் நிதி வாங்கி கொளுத்த காசுன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அசையாத சொத்து கைல்வெளி அவர்களுடைய பேர்ல 25.45 ஏக்கர். அந்த நேரத்தினுடைய சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 51 லட்சம். விவசாயம் அல்லாத நிலம் அது ஒரு 10 ஏக்கர்ல இருக்கு, அது மட்டும் அதனுடைய சொத்து மதிப்பு 36 லட்சம். இது எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயம். ஏன் அரசாங்கத்துடைய விலை நிர்ணயம்னா ஒரு இடத்துக்கு வந்து 50,000 ரூபாய் மதிப்பு அந்த மாதிரிதான் போடுவாங்க. ஆனா நம்ம வெளியில கட்டோம்னா 5 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க ஒரு செண்டு. அந்த மாதிரி இது அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்தை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 2 இடத்தினுடைய அரசாங்க மதிப்பினுடைய ரேட்டு மட்டுமே 87 லட்சம். இது தனிப்பட்ட ரேட்னு போச்சுன்னா அது பல கோடிகளை தாண்டும். ஆனா 2021 தேர்தல்ல நீங்க கொடுத்தது என்ன? 2026 தேர்தல்ல நீங்க கொடுத்தது என்ன? இந்த சொத்து மதிப்பு எப்படி வந்துச்சு? மெர்சிடிஸ் பென்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க திரள் நிதின்னு வாங்கி மக்களுடைய பணத்தை ஏமாத்தி கொள்ளை வச்சு இவ்வளவு சொத்து சேர்த்திருப்பீங்க. ஏன்னா சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு வந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்து, அந்த அரசாங்கம் கார் வாங்கி கொடுத்து, அந்த கார்ல மக்கள் பணியாற்றுறதுக்கு போனா உங்களுக்கு வலிக்கும். நீங்க எந்த பணியாற்ற போறீங்க? உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல, உங்களை வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கல, உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டான். 8% 4% ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு சொகுசாக பயணம் செய்யறதுக்கு, ஏன்னா சொகுசாக நீங்க சுத்துறதுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ், ஏன் உங்களுக்கு ஃபார்ச்சுனர் வச்சிருந்தீங்களே அது பத்தாதா? உங்க மனைவி இனோவா வச்சிருக்காங்களே அது பத்தாதா? ஆனா இவ்வளவு சொத்துக்கள் இருந்துமே இருக்கிறதுக்கு சொந்த வீடு இல்ல. அண்ணன் வந்து சொந்த வீடு வாடகைக்கு வீடு தேடி அலைஞ்சுக்கிருக்காரு, வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நாடகம். ஆனா அண்ணன் வந்து திரையில மட்டும் இல்ல தரையிலையும் நல்லா செமையா டைரக்ஷன் பண்றாரு, நல்லா நடிக்கிறாரு.
இப்ப கூட ஒரு முருகன் கட்டப்புல நடிச்சிருக்காப்புல, அது ரொம்பவுமே ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப சாட்டையோட அண்ணன் சீமான் இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க. இப்ப சட்டசபைக்குள்ள போயிட்டாங்க. அந்த எம்எல்ஏவுக்கு கார் கொடுப்பாங்களே, அந்த கார்ல அவங்க பயணிப்பாங்களா, அவங்க வாங்குவாங்களா, இல்ல வேணாம் சொல்லிடுவாங்களா? தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு அந்த கார்ல போவாங்களா, இல்ல நாம் தமிழர் அப்படின்னு போட்டு அந்த கார்ல போவாங்களா? இவ்வளவு வாய்க்கிலே பேசக்கூடிய இவர்கள் முதல் ஆளாக அந்த காரை வாங்கி அந்த கார்ல பயணிக்கக்கூடிய ஆள்கள் தான் இவங்க சட்டசபைக்குள்ள எந்த நாளும் போக போறது இல்ல. மக்கள் சாட்டை என்னதான் கூண்டு புள்ளி வர புள்ளியாக அறுத்து தள்ளுனாலும் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏண்டா நீங்க பேசுறது எல்லாமே முழுக்க முழுக்க பொய், புழு மூட்டைண்டு மக்களுக்கு அமரமாய் போச்சு. அதனால எந்த காலத்திலயும் உங்களுடைய பேச்சு மக்கள்கிட்ட எடுபடாது. நானும் வருவேன் தனி ஒருவனாய்